அப்பா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க இருக்க நீ சொல்லு. நான் பேங்க்ல இருக்கேன். நான் திரும்ப வந்துட்டேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நீ என்ன ஹெல்ப் பண்ண போற? எல்லா வேலையும் தான் பிராச்சி அம்மாவே முடிச்சிட்டாங்களே. நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க் யூ தேங்க் யூ. இந்த கேட்டரிங்ல இருந்து டெக்கரேஷன் வரைக்கும் எல்லாமே பிராச்சியோட அம்மா தான் பண்ணாங்க. அப்புறம் சரிதா அம்மாவும் கூட பண்ணாங்க. நானும் தான் பண்ணேன். நீயும் தான். நீ என்ன பண்ண? வேற எங்கேயோ வேற என்னமோ பண்ணிட்டு இருந்த. ஆக்சுவலி இவ முதல்ல ஆரியன் மேல தண்ணி ஊத்திருக்கா. அதுக்காக பதிலுக்கு ஆரியன் இவ மேல தண்ணி ஊத்த வந்திருக்கான். அது தவறி உங்க மேல விழுந்துருச்சு. இல்ல சித்தி, முதல்ல அவன் தான் என் மேல ஊத்துனான். அப்புறம் நான் கீழே விழுந்ததும் அவன் என்ன பார்த்து நல்லா சிரிச்சான். என்ன பார்த்து சிரிச்சல, உண்மையை சொல்லு. ஆமா, ஆனா இவ கூட தான் என்ன ஒரு வீடியோ எடுத்தா. முதல்ல என்ன கீழே விழ வச்சா, நான் விழுந்ததை பார்த்து என்ன வீடியோ எடுத்தா. அதுக்கப்புறம் வீடியோவை வைரல் ஆக்கிடுவேன்னு சொல்றா. அந்த வீடியோ ரொம்ப ஃபன்னியா இருந்தது. நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க எல்லாருக்கும் அனுப்பிடுங்க. நீ மட்டும் ஃபார்வர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. டேய், அவ சின்ன பொண்ணுடா, நீங்களே புரிய வைங்க. நான் வீட்டுக்கு போறேன். டேய், இத பாரு, என்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. வா, வண்டி நீ தான் ஓட்டணும். என்னால இப்போ உங்க கூட வீட்டுக்கு வர முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. இது உங்க ஈவென்ட் வேற இல்ல. ஐ ஹேவ் ஒர்க் லாட். நிறைய வேலை இருக்குல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நீ அவங்க கூட இல்ல எங்க முடிஞ்சது? இங்க பாருங்க, இதை யார் சர்வ் பண்றது? நான் சர்வ் பண்றேன். டாட், நீங்க கிளம்புங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். ஐ வில் see you. வீட்ல பார்க்கலாம். ஹெல்ப் பண்றனால விட்டுட்டு போறேன். கம்ப்ளைண்ட் எதுவும் வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன தண்டனை கிடைக்கணும் உனக்கே தெரியும். புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன். இவன் கேட்க மாட்டான். இந்த காலத்து பசங்கள்ல ஒழுங்கா வேலை பார்க்கணும். வா. பை டாட். பை. ஆரியன், உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், என் மேல தண்ணி ஊத்த கூடாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுக்கு பழிக்கு பழி நாளைக்கு வாங்குற உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இரு, சரியா? ஓகே, பாத்துக்கிறேன் உன்னை. பார்க்கலாம். பிள்ளையாரப்பா, விளக்கே இல்லாம இருக்கீங்களா? சாரி. விளக்கேத்த வந்திருக்கானா இவ? செருப்பை கழட்டி தான் ஆகணும், ரைட்? செருப்பை கழட்டிட்டனா ஷாக் அடிக்கும். ஓ மை காட், ஆனா இவ செருப்பை கழட்டலனா? இங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. உங்களை யாரும் கவனிக்கவே இல்லை. நானே விளக்கேத்தி வைக்கிறேன். சரி, இப்ப பார்க்கலாம் இவ எப்படி ஷாக் அடிச்சு கீழே விழுகிறான்னு. எல்லா விளக்கும் எரியுது. பிள்ளையார் பக்கத்துல இருக்கிற விளக்கு மட்டும் எரியல. சாரி பிள்ளையாரப்பா, நான் விளக்கேத்தி வைக்கிறேன். எவ்வளவு பிரமாதமா ஏத்தி வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஒரு நிமிஷம், இந்த திரிய சரி பண்ணிக்கிறேன். எல்லாரும் வேலையில பிஸியா இருக்காங்க. உங்களை யாரும் கண்டுக்கவே இல்லை. நாட் ஃபேர்னா? ரன்வீர், இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கணும்னு அவசியமே இல்ல. அட, அப்படியெல்லாம் இல்ல. ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு, பெரிய வெயிட்டர் ஆகணும்னு. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, அப்புறம் என்ன? அம்மா, உனக்கு ஒண்ணு ஆகலே? என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆர் யூ ஷூர்? உனக்கு ஒண்ணும் இல்லையே? இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு. யார் இப்படி இங்க ஒயரை விட்டது? அங்க யாரோ இருக்காங்க. இங்க
பாருங்க, இதோ வந்துட்டாரு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் அபிஷேக் மேக்ரா. Nice to meet you. Congratulations. 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 தேங்க்யூ. Congrats. மிஸ்டர் மேக்ரா, Yes, yes. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே மியூசிக் தெரியாது. இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஃபேமிலி போட்டோ. யா கண்டிப்பா. இங்க வாங்க. கம் கம். நான் நடு நடிக்கிறேன். ஷூர். எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு உங்க அப்பா. அவரோட சந்தோஷத்திலே எனக்கு புரியுது உன்னை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு. எனக்கு அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைதான். ஏன்னா தன்னோட பொண்ணு மேல அப்பா வச்சிருக்கிற நம்பிக்கை அது போயிடக்கூடாது பாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மை சூரியன் மாதிரி எல்லாரும் முன்னாடி உதிச்சிரும். உன்னோட உண்மையான முகமும் எல்லாரும் முன்னாடி தெரிய வரும். அந்த முகத்தை முதல்ல உங்க அப்பா தான் பாப்பாரு. அப்புறம் என்ன, ஒரு கேஸ் கூட இல்லாம நீ வாழ்க்கை போற தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். அது உனக்கும் தெரியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் டு பி நர்வஸ். வெரி குட் டு பி நர்வஸ். சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நம்ம முன்னாடி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மிஸ்டர் அபிஷேக் மேக்ரா ஒரு பாட்டு பாட போறாரு. கம் ஆன் எவரிவன், cheer up. ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. சின்னதா. அது என்னன்னா, நான் இங்க வந்தது பாட்டு பாடுறதுக்கு இல்ல. அதனால என் கிட்டார் எடுத்துட்டு வரல. உங்களை மீட் பண்ண உடனே நான் இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். தம்பி பத்ரி, போய் அந்த கிட்டார் எடுத்துட்டு வந்து சார் கிட்ட கொடு. ஓகே தென். சார், நீங்க சூப்பரா ஒரு பாட்டு பாடுங்க. இந்த ஈவினிங் ஒரு நல்ல ஞாபகார்த்தமா இருக்கணும். கண்டிப்பா ஞாபகார்த்தமா இருக்கும் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ கைஸ் ரெடி? நான் வேலைக்கே ஆக மாட்டேன். ஒரு வேலை செய்ய போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். பிராஜிக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்கணும்னு நினைச்சா இப்ப நானே ஒரு ட்ரபிள்ல மாட்டிக்கிட்டேன். ஓ காட், சாரி. ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைன்னா நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஐம் சாரி, ஐம் சாரி. யாரங்க? ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எப்படி இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்காங்க? வயிறை எப்படி விட்டுட்டு போயிருக்காங்க? God bless you. God bless you. நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்னமோ அங்க யாரோ ஒளிஞ்சு நின்னு பார்த்த மாதிரி இருந்தது. சரி, நீ வா, டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ வேண்டாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகல. இல்ல அப்படிலாம் இல்ல. ஆண்டி, நான் இவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். எங்க ஹோட்டல்ல இங்க இன்னொரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஐ வில் டேக் கேர். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ரன்பீர், கொஞ்சம் கவனமா பாத்துக்க. டாக்டர் என்ன சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு. வேலை நிறைய இருக்கு, இல்லைன்னா வந்திருப்பேன். வா. பாத்து போ. ஒட்டிக்கொள்ளும் முத்து போல ஒட்டிக்கொள் ஒட்டிக்கொள் அழகே ஒளிகிறாய் அழகே
மேனஸே இல்ல அவளுக்கு. ஒரு சாரி கூட சொல்லல பாருங்க. என்ன பொண்ணு இவ? கொஞ்சம் அப்படியே நில்லுங்க சார். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார். ஒரே ஒரு போட்டோ சார். இங்க பாருங்க சார். ஒரே ஒரு செல்ஃபி சார். ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சார். ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். சார் இங்க பாருங்க சார். சார் 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 ஒரே ஒரு செல்ஃபி சார். சார் ஒரு செல்ஃபி என்னங்க சார் ப்ளீஸ் சார் ஒரு செல்ஃி சார் யூ ஆர் ரியலி சார் சூப்பர் சார் சார் ஒன் செல்ஃபி பாருங்க சார் செல்ஃி சார் சார் ப்ளீஸ் சார் நல்லா பண்ணீங்க சார். சார் ஒன் செல்ஃபி சார் மேல கூட்டிட்டு போங்க. ஒரே ஒரு செல்ஃபி சார் ஒன் செல்ஃபி சார் ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு பிக் சார். யூ ஆர் ரியலி a rock star sir. சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சார். சார் ப்ளீஸ் சார் ஒரு செல்ஃி. சார் ராக் ஸ்டார் சார் ஒரே ஒரு செல்ஃபி சார். சார் செல்ஃபி சார். சார் एक और செல்ஃபி சார். ப்ளீஸ் சார். சார் I'm just coming. மாயா எங்கம்மா போற? அது வந்துமா நான் மோஹித்காக ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஐ மீன் லவ் கன்ஃபெஷன். அதான் அத ரூம்ல வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா போயிட்டு சீக்கிரமா வா. ஓகே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. உன்னோட அப்பா, என்னோட ஃபேமிலி, பிராச்சியோட அம்மா, மோகித்தோட பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. என் ஃபேஸ்ல இருக்க பயத்தை பார்த்தே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு. நான் இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடும், என்னால தப்பிக்கவே முடியாது. மாயா ரிலாக்ஸ், ஒன்னும் ஆகாது. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடக்கணும்னா இந்நேரம் நடந்திருக்கும். சோ ரிலாக்ஸ். ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்கவே முடியல. லிசன், யூ நீட் டு ரெஸ்ட். ஏன்னா நீ ரொம்ப டயர்டா இருக்க, அதுவும் என்கேஜ்மெண்ட்னால நீ ரொம்ப விறுவிறுப்பா இருக்க. போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடு. என்கேஜ்மெண்ட் அப்போ வெளியே வா, சரியா? ஓகே சரி, நான் என்னோட ரூமுக்கு போறேன். நான் மோஹித்காக லவ் கன்ஃபெஷன் எழுதியிருக்கேன். அத நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். வெரி குட், யூ மஸ்ட் கோ. கோ, டோன்ட் வரி. ஓகே மேடம் மைக் ஸ்பீக்கர் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணியாச்சு. சரி, இது உங்களுக்கு ஆபரேட் பண்ண தெரியும் இல்லையா? ஓகே, சீக்கிரம் வா. எங்க வரணும் பிராச்சி? அதுக்கு முன்னாடி நம்ம போய் டாக்டரை பார்க்கணும். டாக்டர் பார்க்க சொல்லி உங்க மம்மி சொல்லிருக்காங்க. சொல்றதை கேளு. ஐயோ, அம்மா அப்படிதான் சொல்வாங்க, நீ கேப்பியா? ரன்பீர், அவங்க என் அம்மா. அவங்க பேனிக் ஆவாங்க. நான் தும்புனா கூட பேனிக் ஆவாங்க. சோ டோன்ட் வரி. இங்க பாரு, ஐ அம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. எனக்கு ஒன்னும் ஆகல. ஒருவேளை நிஜமாவே அங்க ஷாக் அடிச்சிருந்ததுன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். மேபி அங்க செத்து. இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ. நீ 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 இப்படி நின்று என்னோட கண்ணை பாரு. என்னோட கண்ணை பார்த்து நீ உண்மையா சொல்லு. நீ நல்லா இருக்கியா? Are you okay? ரன்பீர், நான் நல்லதா இருக்கேன். ஐ அம் ஓகே. Are you sure? நல்லா இருக்க மாதிரி டிராமா பண்றேன்னு நினைச்சேன். என்னது? இல்ல, என்ன அந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்க. நான் எதுக்கு டிராமா பண்ணணும்? நான் டிராமா எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன நடந்துச்சோ அதான் சொன்னேன். நீ ஏன் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்ற? நான் வித்தியாசமா பிஹேவ் பண்றேனா? நானா? உன் பேச்ச நீயே கவனிச்சிருக்கியா? என்கிட்ட சில நேரங்கள்ல ரொம்ப அன்பா பேசுவ, ஏதோ கேசரி விட்டுற மாதிரி. சில நேரங்கள்ல எப்படி பேசுவ தெரியுமா? பச்சை மிளகாவை நாக்குல வைக்கிற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல. சில நேரங்கள்ல பேசுவ பாரு, அப்பெல்லாம் என்னோட வாயில வேப்பிலைய பறிச்சு வாயில வைக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு தெரியுமா வேப்பிலை எவ்வளவு கசப்பா இருக்கும்னு? ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கும். சரி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க? என்கிட்ட இதெல்லாம் ஸ்ரீ 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 ரன்பீர் சுவாமிகள் சொன்னது. உனக்கு தெரியாத? வேப்பிலை தான் இருக்கிறதுல ரொம்ப கசப்பா இருக்கும். அப்படிதான் இப்பவும் பேசுற நீ. பாத்தியா, இப்போ 2 செகண்டுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்ட. நான் என்ன பண்ணேன்? உனக்கு தெரியுமா பிரச்சனை? உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு எதிர்க்க இருக்கவன் கரெக்டா பேசும்போது உன்கிட்ட பாயிண்ட் இல்லன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவன்னு தெரியுமா? உன்னோட கண்ணை நீ இப்படின்னு பண்ணுவ. இப்படிதான். ஏன்னா நீ இப்ப அப்படிதான் பண்ண. என்ன நீ சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு புரியல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு. உன்னோட இந்த பிஹேவியருக்கு காரணம் என்ன நடக்குது இங்க? நீ அப்பப்ப என்கிட்ட கோவப்படுற, இல்லன்னா கோவப்படுற மாதிரி நடிக்கிற. என்னை விட்டு விலகியே இருக்கணும்னு நினைக்கிற. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போடுற.
இங்க பாரு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? காலங்கள் மாறுமே வேறெதும் மாறாதே ஏங்குதே தாங்கிட உன் தோள்களை தருவாயே இல்லாத நாட்களும் இல்லை என்று ஆகுமா அன்பே இந்த நாயுளும் உன்னை விட்டு நீளுமா நானும் நாடும் பார்க்கலாம் எல்லையின்றி பேசலாம் நீண்ட தூரம் போகலாம் அன்பு கொண்டு வாழ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பதில் சொல்லு, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏதாவது மறைக்கிறியா? இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் நீ என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னு. ஆனா அதை நான் உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க சொல்லு. பாரு ரன்பீர், நம்ம மாயா விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம மாயா வாயில இருந்து உண்மையை வரவழைக்கணும், அவகிட்ட கன்ஃபெஷன் வாங்கணும். அப்புறம் இங்க இருந்து நம்ம கிளம்பி போறோம் இல்லையா? கன்ஃபெஷன் நானும் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். இது வரைக்கும் நான் கேள்விதான் பட்டிருக்கேன் உங்க குரல்ல ஒரு மேஜிக் இருக்குன்னு. ஆனா நான் இன்னைக்கு தான் அதை நேர்ல பார்த்தேன். அந்த மேஜிக் என்ன வேற லெவல்ல ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா ஷூர். இன்னைக்கு உங்களால நானும் ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுறேன். அட கொஞ்சம் நில்லுங்க சார், இத பாருங்க. இந்த ஃபேமிலி போட்டோல நான் எவ்வளவு மோசமா தெரியுறேன்னு பாருங்களேன். எல்லாமே உங்களோட வைப்ரேஷன் தான் சார். இந்த நெக்லஸ் நல்லா இருக்குல்ல? அவளுடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக அவளே வாங்கினது. என்னுடைய பொண்ணு மாதிரி இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. இத பாருங்க மேடம். ஹாய். ஏய் இங்க வா இங்க வா இங்க வா. பாரு இதுல எது நல்லா இருக்குன்னு பாரு. நான் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கலாம்னு இருக்கேன் என்னோட வெட்டிங் டேக்காக. This one. I think this is the best one. ரொம்ப அழகா இருக்கும். Actually, it's like ethnic and royal. இந்த டிசைன் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா so pretty. ரியா, முதல் தடவையே உனக்கு ஒரு இந்தியன் டிசைன் பிடிச்சிருக்கு. அப்ப இத உனக்காக நீ வாங்கிக்க. But dad, யா ரியா உங்க டாடி சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. இது உனக்கு நல்ல பொருந்தும். நீயே வாங்கிக்க, ரொம்ப அழகா இருக்கு. I know, but இவ்ளோ எக்ஸ்பென்சிவா எதுக்கு? ராயலா வேற இருக்கு. எனக்கு எதுக்கு அந்த மாதிரி? நான் எங்கேயும் அப்படி எல்லாம் போறது இல்ல. ராயலா இருக்கிறதுனால தான் வாங்க சொல்றேன். ராயல் நெக்லஸ் ஃபார் மை ராயல் பிரின்சஸ். போட்டு பாரு. Okay, then this is mine. நல்லா இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. பாத்தியா, போட்டோல என்ன பார்த்து ரொம்ப ஜெலசி ஆயிட்டாரு போல இருக்கு. அதான் வேகமா போயிட்டாரு. Excuse me, Mr. Abhishek Mehra. இப்போதான் இந்த பக்கம் போனார் மேடம். எனக்கு தெரிஞ்ச இந்த போட்டோல தான் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும்? முதல்ல ப்ராமிஸ் பண்ணு, நீ என்கிட்ட கோவப்பட மாட்டேன்னு. மன்னிப்பாயா எனக்கே காதே எப்போதும் என்னை நீங்காதே நானுமே நாளுமே கரிந்திடும் இரவானே காற்றிலே ஊசலாய் உருகிடும் மெழுகானே கோபம் கொண்டு நீங்காதே எந்த நெஞ்சம் தாங்க